திருடர்கள் அனைவரும் சென்றதும் அலிபாபா மரத்தின் பின்னே இருந்து குகைக்கு வெளியே வந்து நின்றான். பின் திறந்திடு சீசே என்று கூறினான். குகையின் கதவு திறந்து கொண்டது. அலிபாபா குகைக்கு உள்ளே சென்றான். உள்ளே சென்றதும் அங்கே இருந்த புதையல்களை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். கண்களால் நம்ப முடியாத அளவுக்கு தங்க நாணயங்கள், வைரங்கள் நிறைந்த பானைகள், விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் அழகான நகைகள் குகை முழுவதும் இருந்தன. உடனே அலிபாபா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இவ்வளவு மதிப்பற்ற பொருட்கள் இருக்கின்றன, நான் கொஞ்சம் போல் எடுத்துக்கொண்டால் திருடர்களுக்கு தெரியாது. அதனால் அங்கு இருந்த ஒரு பையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நகைகளை எடுத்துக்கொண்டான். குகையில் இருந்து வெளியே வந்தான். பாறையை பார்த்து என்றான். பாறை மூடிக்கொண்டது. பிறகு கழுதையின் மீது ஏறி அமர்ந்து எடுத்துக்கொண்ட தங்க மூட்டைகளையும் கொண்டு சென்றான். இந்த விலை மதிப்பற்ற பொருட்களை தன் மனைவியிடம் காட்டியவுடன் அவள் ஆச்சரியப்பட்டு அசந்து போனாள். உடனே அலிபாபாவின் மனைவி அலிபாபாவை பார்த்து, இது என்ன, எங்கு இருந்து எடுத்து வந்தீர்கள்? யாராவது வீட்டில் திருடினீர்களா என்று கேட்டாள். அலிபாபா என்ன நடந்தது என்பதை பற்றி தன் மனைவியிடம் அனைத்தும் கூறினான். சரி, எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி எண்ண ஆரம்பித்தார்கள். அலிபாபா தன் மனைவியை பார்த்து, நிறைய தங்க நாணயங்கள் இருக்கிறது, எண்ணுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. நீ என் அண்ணனின் வீட்டிற்கு சென்று தராசு வாங்கி வா என்று மனைவியை அனுப்பி வைத்தான். அலிபாபாவின் மனைவி காசிம் வீட்டிற்கு சென்று தராசு கேட்டாள். அதற்கு காசிம், எதற்காக தராசு கேட்கிறாய் என்று கேட்டான். அரிசி எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னாள். காசிமோ ஒரு பேராசை மனிதன். அவன் ஒரு சிறிய அளவிலான பசையை தராசின் அடிப்பகுதியில் வைத்து அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தான். அலிபாபாவும் அவனது மனைவியும் தங்க நாணயங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்று எடை போட்டனர். இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அலிபாபா தன் மனைவியை பார்த்து, இதை பார்த்து நீ உணர்ச்சி வசப்படாதே. இப்படி ஒரு விஷயத்தை நாம் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. தயவு செய்து இதை ரகசியமாக வைத்துக்கொள் என்று கூறினான். அடுத்த நாள் அலிபாபா மனைவி தராசை எடுத்து கொண்டு காசிமிடம் கொடுக்கச் சென்றாள். ஏற்கனவே காசிம் பசையை ஒட்டியதால் அடியில் தங்க நாணயம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். காசிம் இதை பற்றி தன் மனைவியிடம் கூறினான். மனைவியை பார்த்து, என் தம்பியின் வீட்டுக்கு சென்று தங்க நாணயம் எப்படி கிடைத்தது என்பதை அறிந்து வா என்று அனுப்பினான். காசிமின் மனைவி தராசை காட்டி, இந்த நாணயம் எங்கிருந்து வந்தது? உண்மையை சொல்லுங்கள், இல்லை என்றால் நீங்கள் இருவரும் கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டினாள். அப்பாவி அலிபாபாவும் அவரது மனைவியும் என்ன நடந்தது என்பதை பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். உடனே காசிமின் மனைவி அனைத்தையும் கேட்டுவிட்டு